ஒரு நிமிஷம் நாங்கள் இங்கிருந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து போகிறோம். இன்றைக்கு காலத்தின் பிரயோஜனப்படுத்தியபடி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன். இந்த மனிதன் இந்த இளைப்பாறுதலுக்காக ஒரு நாள் லீவு கேட்குறான். சண்டேல லீவ் எடுத்து அவன் சமாதானமாக இருக்கும்படியாக தூங்கி கொண்டு உறங்கி கொண்டு அவனுடைய காரியங்களை செய்யும்படி சமாதானத்தை நாடுகிறான். ஆனால் அந்த சமாதானம் ஒரு நாள் மாத்திரமே. திங்கட்கிழமை வந்தால் மறுபடியும் அவன் அந்த ரொட்டேஷனில் அவனுக்கு சமாதானத்தை இழக்கிறான். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறான், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் சொல்லுகிறான். அன்பு சகோதரி சகோதரியே, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும், டிவியில் பார்த்தாலும் பேப்பரில் பார்த்தாலும் துர்ச்செய்திகளாக இருக்கிறது. நல்ல வார்த்தைகளை கேட்டாதான் மனுஷனுக்குள்ள நல்ல சிந்தனைகள் வளரும், நல்ல ஞானங்கள் வளரும் என்று சொல்லுகிறது வேதம். இன்றைக்கு கேட்பது எல்லாம் துர்ச்செய்தியாக இருக்கிறது. டிவியை திறந்தால் போதும், கொலை, கற்பழிப்பு, வீடு புகுந்து கொலை செய்யப்பட்டார், தாயாரை அடித்து வெட்டப்பட்டார், குடிக்க காசு தரவில்லை என்று தகப்பனை போட்டு அடித்தார் என்று இன்றைக்கு பார்த்தா துர்ச்செய்திகளாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் வேதம் தான் இருக்குது. வேதமாக கஷ்டமாக மாத்திரம் தான் இருக்குது. அன்பான சகோதரி, இந்த இயேசு கிறிஸ்து உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வந்திருக்கிறார். நீங்கள் யாரும் தெரியாது, நாங்கள் யாரும் உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த வியாதியில் இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் என் இயேசு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் சமாதானத்தோடு நடத்தும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இயங்கிக் கொண்டு இருக்கிறார். அன்பான சகோதரி, ஒரு காலத்தில் நாங்கள் குடித்து வெறித்து கொண்டிருக்கும் போது ஒரு பிடிசி பஸ்ஸை நான் மடக்கி இருக்கிறேன். கவர்மெண்ட் பஸ்ஸை நான் மடக்கி உள்ளே போய் அந்த பஸ் டிரைவரை இறங்க சொல்லிட்டு, நீ இறங்கு நான் ஓட்டணும் சொன்னேன். குடி வெறியினால் ஒரு மனிதனுக்கு குடி வெறி வந்தபோது அவன் கந்தையை உடுத்துவான், வேலை கிடைக்காது, தருதரமாவான், அவன் ரோட்டில் படுப்பான், அவனை மதிக்க யாரும் இருக்க மாட்டாங்க, அவனை கேள்வி கேட்க யாரும் இருக்க மாட்டான், அவன் பக்கத்தில் நிற்கக்கூட யாரும் இருக்க மாட்டான். ஒரே நாற்று பிடித்தவனாக இருக்கிறவன் தான் குடிகாரனா. இந்த எண்ணெய் இயேசுவை தேடி வந்தார். ஆமாம் அந்த சகோதரி, இந்த பஸ்ஸை மடக்கி உள்ளே போய் டிரைவர்கிட்ட சொல்லுறேன், நீ இறங்கு நான் ஓட்டணுன்றேன். அவன் சொன்னா இறங்கி போயிடு அப்படின்னா. கண்டக்டர் வந்து என் சட்டை பூச்சி வலிக்கிறாரு, இறங்கி போயிடுப்பா, உனக்கு 25 வயசு தான் ஆகுது, இப்போதைக்கு நீ உள்ளே போட்டால் ஒரு 30 வருஷம் கழிச்சு நீ வெளியே வருவே அப்படின்னா. நான் அதை பற்றி கேட்கவே இல்லை, ஏன்னா எனக்கு என்னென்ன தெரியல, நான் எங்கே நிற்கிறேன், எது மேலே ஏறி நிற்கிறேன், என்ன பண்ணியிருக்கிறேன், வாக்குவாதம் பண்ணுறேன் எனக்குள்ளே தெரியல. ஏன்னா என் குடி போதையில் உச்சத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கூட